ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் உறவுகளும் சார்புகளும் பார்ப்போமா. எடுத்துக்காட்டு 1.1. ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி. இந்த இதை கிராஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு என்னது, ஏங்கிற கணம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க. 1 3 5. அடுத்து உடல் என்ன இருக்குது, கிராஸ் போட்டுக்கோங்க. அடுத்து பிங்கிற கணம். பிங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 1 வச்சு 2 அடுத்து 3 எழுதணும். சரியா? 1, 2 அடுத்து 1, 3. அடுத்து 3 வச்சு 2ஐயும் 3ஐயும் எழுதணும். அப்போது 3, 2 அடுத்து 3, 3. அடுத்து என்னது இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 வச்சு 2ஐயும் 3ஐயும் எழுதணும். எழுதுவோமா? அப்போ 5, 2 5, 3. சரியா? இதுதான் என்னது, ஏ கிராஸ் பி. இதை 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஏ ஃபஸ்ட் அப்போ என்ன எழுதுவோம், பிஏ எழுதுவோம். பி என்னது, 2, 3. சரியா? அடுத்து கிராஸ் போட்டுட்டு ஏஐ அடுத்து எழுதணும். சரியா? 1 3 5. அதே மாதிரி தான் இதில் ஃபஸ்ட்டு பி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உறுப்பு பி வரும், செகண்ட் உறுப்பு ஏ வரும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வச்சு 1 3 5 எழுதணும். அப்போ 2, 1 அடுத்து 2, 3 அடுத்து 2, 5. அடுத்தது பாருங்கள், 3 வச்சு 3 எழுதணும். 3, 1 3, 3 3, 5. இந்த இதில் பாருங்கள், பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு உறுப்பு எல்லாமே பி வரும், செகண்ட் உறுப்பு ஏ வரும். சரிங்களா? இந்த இதில் பாருங்கள், ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு உறுப்பு இருக்கிறது எல்லாமே ஏ தான். ஏல உள்ள உறுப்புகள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், பியில் உள்ள உறுப்புகள் 2வது இருக்கும். சரியா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இது 2வது இதாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. 2வது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க, சமமான். பாருங்கள், இதில் இருக்க எல்லா உறுப்புமே இதில் இருக்கா, இருந்தால் அது ஈக்குவல், இல்லைன்னா அது ஈக்குவல் இல்லை. இதில் பாருங்கள், 1, 2 இல்லை, 2, 1 இதான் இருக்குது. அப்படி தானே? 1, 2 இல்லை. அதே மாதிரி பாருங்கள், எந்த உறுப்புமே இல்லை. அப்போது என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏனெனில் என்னதில்லை, ஏ 1, 2 ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் 1, 2 பி கிராஸ் ஏல இல்லை. அப்படி தானே? அப்போது இந்த இதில் என்னது, ரெண்டுமே சமம் கிடையாது. சரிங்களா? இதே மாதிரி பாருங்கள், 1, 3 நாட் ஈக்குவல் டு 3, 1 அந்த மாதிரி நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். அடுத்து பாருங்கள், 3, 2 நாட் ஈக்குவல் டு 2, 3 அதே மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நிறையா உறுப்பு இதில் இருக்கிறது இதில் இல்லை, அதனால இது ரெண்டும் சமம் கிடையாது. அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கண்டுபிடிக்க தெரியும். அப்படி தானே? என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும், 9th நம்ம படிச்சிருப்போம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா. என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் ஏ கிராஸ் பினா ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை எடுத்து எழுதி போடுவோம். அப்படி தானே? எத்தனை உறுப்புகள் இருக்குது, என்னங்க பாப்பா, 1 2 3 4 5 6 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னது வரும், 6. 1 மூலமாக, சமன்பாடு 1 மூலமாக. சரிங்களா? 1 வச்சு நம்ம ஏ கிராஸ் பி 6ன்னு எழுதிட்டோம். என் ஆஃப் ஏ பாருங்கள், என் ஆஃப் ஏனா ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை எண்ணிப்படுவோம். அப்படி தானே? என் ஆஃப் ஏ பாருங்கள்,
ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3. சரியா? அடுத்து n ஆஃப் b கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? n ஆஃப் bயில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2. அப்போது 2. சரியா? n ஆஃப் a கண்டுபிடிச்சாச்சு, n ஆஃப் b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்னது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? n ஆஃப் a கிராஸ் b என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6. n ஆஃப் a என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3. n ஆஃப் b என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2. அப்போது 6 ஈக்குவல் டு 3 2 6. 6 ஈக்குவல் டு 6 வந்துருச்சா? அப்போது எனவே n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. சரிங்களா? அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.2 பார்ப்போமா? பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.2. a கிராஸ் பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் a மற்றும் பியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் a மற்றும் b எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஃபஸ்ட்டு இருக்க உறுப்புலாம் ஏல வரும், செகண்ட் இருக்க உறுப்புலாம் பியில் வரும். அப்படி தானே? இதை எழுத்து மூலியமாக எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு a கிராஸ் பியின் ஆயத்தொலைவு முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். சரிங்களா? முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் அப்படின்னு போட்டுட்டு எனவே a ஈக்குவல் டு என்ன சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு. ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 3 5. அப்படி தானே? அப்போது ஏல என்ன வரும்? 3, 5. அடுத்து பிங்கிறது என்னது? b ஈக்குவல் டு a கிராஸ் பியின் இரண்டாம் ஆயத்தொலைவு. அப்படி தானே? ரெண்டாவது இருக்க உறுப்பு. இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். சரிங்களா? ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். ஃபஸ்ட் இருக்கிறது a, செகண்ட் இருக்கிறது b. ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். ரெண்டாவது என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்படி தானே? 2 4 2 4. அப்போ என்னது வரும்? b ஈக்குவல் டு 2, 4. சப்போஸ் இதை வந்து b கிராஸ் a அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா b என்ன வரும், a என்ன வரும்? கொஸ்டின் வந்து b கிராஸ் ஏன்னு கொடுத்து a மற்றும் b காண்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா b என்ன வரும், a என்ன வரும்னு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.